உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அன்பு நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் நாம் சனிப்பெயர்ச்சி பலன் பற்றி பார்க்க போகிறோம். வருகிற 2023 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த சனி பகவான் பற்றி கூறணும்னா, இவர் ஒரு நீதி நேர்மைக்கான நீதியை வழங்குபவர். அதாவது ஒருவர் தவறு செய்தால் கரெக்டாக இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி, இல்லை ஜாதக ரீதியான சனி திசை ஆரம்பிக்கும் பொழுதோ கரெக்டாக அந்த தவறான கர்மத்திற்கான பலனை, தண்டனையை கொடுத்து விடுவார். அதனால் இவரை நம்ம நீதிமான் சொல்கிறோம். சனி மேஷத்தில் நீச்சமாகிறாரு, துலாத்தில் உச்சமாகிறாரு. ஸோ சனி ராகுவை போல் செயல்படுவார், ராகு சனியை போல் செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு கூற்றும் உண்டு. அதனால் எப்பொழுதுமே ராகு திசையிலும் கூட ஒரு தண்டனையை கொடுக்கணுன்னா அந்த டைமை கூட ஆக்குபைட் பண்ணிவிட்டு அதற்கான தண்டனையை கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் சனியின் காரகத்துவமாகும். இவர் ஒரு பெருங்கோள். அதே மாதிரி ஒரு நீல வண்ணம், கருநீல வண்ணம் அல்லது கருமை நிறம் படர்ந்த ஒரு கோளாவார். இவர் கொஞ்சம் மெதுவாக தான் மற்றவங்கெல்லாம் 1 வருட பயிற்சி, 1.5 வருட பயிற்சி, மாத பயிற்சி, நாள் பயிற்சி அப்படி இருக்கும் பொழுது சனி பகவான் மட்டுமே 2.5 வருடம் தனது கிரக நிலையை மாற்றிக்கொள்கிறார். அதனாலவே அவர் மூவ் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பாவகட்டத்தின் மேல் கோச்சார ரீதியாக அவர் மூவ் பண்ணும்பொழுது ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுவார். அதனாலே மற்ற கோள்களுடைய ஒளித்தன்மை தாக்குதல் அந்த பாவகட்டத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலேயே இந்த சனி பகவானுக்கு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. மற்ற கோள்களையும் அதோட ஒளித்தன்மையுமே நம்ம ஜாதக கட்டத்தோட இல்லை நம்ம மேலே படிகிறதுக்கான வாய்ப்பினை இவர் தடுத்துடுறாருங்க. இவர் ஒரு வயதில் மூத்தவரை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தில் வராது. நம்ம பார்க்குற ஒரு கீழ்நிலை தொழில் செய்கிறவங்க, ஒரு ஏவலால் அல்லது பிஷை எடுப்பவர்கள், முடம், அந்த மாதிரி சேலஞ்சு பீப்புள் அப்படி சொல்லுவாங்க. இவங்க வயதானவர்கள், நடக்க முடியாதவர்கள், இவர்கள் எல்லாமே சனியின் காரகத்துவத்தில் நம்ம சொல்கிறோம். அப்போது நம்ம ஒரு பரிகாரம் சொல்லும் பொழுது இன்னாருக்கு இந்த நேரத்தில் அன்னதானம் விடுங்க அப்படின்னு சனி பகவானுக்கான ஒரு காரகத்துவம் சொல்கிறோம். அதே சமயம் சனி பகவான் இரும்பு உலோகத்தில் ஆதிக்கம் பெற்றவர். ஸோ இரும்பு தானம், அந்த 2 சக்கர வண்டி வாகனம் அதெல்லாம் தானம் கொடுக்கும் பொழுது அந்தந்த டைமில் அதுக்கான பரிகாரத்தை ஆக்டிவேட் பண்ணி சனி பகவானை நம்ம கொஞ்சம் நல்லவராகவும் மாற்றிக்கொள்கிறோம். இந்த சனி பகவான் 3, 6, 11 இந்த இடத்துல இருந்தால் மிகச்சிறப்பு. எப்போவுமே பாபருக்கு 3, 6, 11 இருக்கிறது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். சரி, எல்லாம் சொல்லிட்டோம். இப்போ அடுத்து என்னென்னா, இதே சனி பகவான் சில லக்னங்களுக்கு நல்லவராகவும் இருப்பார். அந்த லக்னங்கள் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுஷு, அப்புறம் மீனம், இவர்களுக்கு கூட நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய இடத்துல சனி பகவான் கண்டிப்பாக இருக்கிறாருங்க. ஆனால் என்னென்னா, சனி ரிஷப லக்னத்துக்கு இப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்தில் வராரு. மிதுன ராசிக்கு இப்படி சொல்கிறீங்க, அஷ்டம சனி ரொம்ப படுத்துதுன்னா, இதே நீங்கள் ஒரு விருச்சக ராசிக்காரரையோ, ஒரு கடக ராசிக்காரரையோ, ஒரு சிம்ம ராசிக்காரரையோ நீங்கள் பார்த்து அஷ்டம சனியில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களான்னு கேட்டால் அவங்க அந்த வார்த்தையை சொல்ல கூட பயப்படுவாங்க. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது மிதுன ராசிக்கெல்லாம் அவ்வளவாக படுத்த மாட்டார், ரிஷப ராசிக்கெல்லாம் அவ்வளவாக படுத்த மாட்டார். சனி பகவானுக்கு பயப்படணும்னா வேணவே வேணாம். நம்ம தெரிந்தே ஒரு தவறை செய்யாத பொழுது, தெரிந்தே பிறர் மீது ஒரு பழி சொல்லாத பொழுது, வீண் பழி சுமத்தாத பொழுதும் சரி, அதே சமயம் பிறரோட சிவன் சொத்து அப்படின்னு சொல்கிற ஒரு அடுத்தவங்களுடைய சொத்து அதை அபகரிக்காமல் இருந்தாலும் சரி, வீணான அடுத்தவர் பணத்திற்கோ இல்லை ஒரு கெட்ட காரியத்திலோ ஈடுபடாமல் இருந்தாலும் சரி, சனி பகவான் தாக்கத்தை நினைத்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு சிம்பிள் ரெமடி தான். எப்போவுமே நம்ம தனி ஒழுக்கம்,
மனதில் எப்போவுமே வந்து எதற்காக நியாயமான ஆசைகளை வளர்த்து கொள்வதன் மூலமே சனி பகவானுக்கு நம்மளை வச்சு ஆக்டிவேட் பண்ணி ஒரு எளிய பரிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த சனி பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு கோயில் அப்படின்னா குச்சனூரும் திருநள்ளாரும் சொல்கிறாங்க. ஸோ 2 இடத்துலையுமே வந்து சனி பகவானுக்காக பரிகார தலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லெண்ணெய் எள்ளில் வந்து வாசம் செய்பவர் சனி பகவான். ஸோ இந்த நல்லெண்ணெயை தேய்ச்சி அந்த அரப்பு தேய்ச்சி சனிக்கிழமை குளிப்பதன் மூலம் தான் வந்து இவரை கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு நினச்சிப்பாராம். அந்த ஒரு கசப்பு, பாவக்காய் எடுத்துக்கிற கசப்பு, இந்த சுண்டைக்காய் சாப்பிட்றது, இந்த மாதிரி கசப்பான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறதன் மூலமும் அவர் என்ன திருப்தி அடைஞ்சிருவாருன்னா, நம்ம இவனுக்கு ஒரு கசப்பான ஒரு மூமெண்ட்டை கொடுத்துட்டோம், பிறகு தண்டிக்க வேணாம் அப்படிங்கிற விலகுதல் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் சனிக்கிழமை சனி நீராடு நல்லெண்ணெய் வச்சு இல்லைன்னா வந்து அரப்பு வச்சு குளிங்க, பாவக்காய் சாப்பிடுங்க, பாவக்காயும் நெல்லிக்காயும் சேர்த்து சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து ஒரு பரிகாரமாக நம்ம கொடுக்குறோம். பெரும்பான்மையாக சனி பகவானுக்கு பிடித்த ஒரு பரிகாரம் என்னென்னா அடுத்தவருக்கு உதவுவது. ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை தானம் கொடுப்பது, சக்கர வாகனம் கொடுப்பது, அப்புறம் வந்து இரு சக்கர முடவருக்கு உதவுவது, ஏழ்மை நிலையில் ஏவலாளிகளுக்கு உதவுவது. மேக்சிமம் இந்த ஏடிஎம் சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, அதாவது காவல் இல்லாமல் சர்வீஸ் ஓரியன்ட் யூனிஃபார்ம். இந்த தெருக்கூட்டுறவங்க இல்லைன்னா வந்து ஆட்டோக்காரரு, வாட்ச்மேனு, அந்த மாதிரிலாம் ஏடிஎம் வாசலில் இருக்கிறவங்க, இவங்கள்லாம் வந்து சனி பகவானோட காரகத்துவமாக தான் வராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பொதுப்படையான ஒரு நல்லது செய்யும் பொழுது, போகும்போது ஒரு பிஸ்கட்டோ டீயோ ஒரு ஆஃபர், காஃபி வாங்கி ஒரு ஆஃபராக கொடுக்கும் பொழுது, நல்ல நாள் பெரிய நாளில் வீட்டில் சமைச்ச உணவு, நம்ம வீட்டில் சமைச்ச உணவு வந்து அவர்களோட ஷேர் பண்ணிக்கிறது, சாப்பாடு போடுறது, இது எல்லாமே வந்து சனி பகவானுக்கு உரிய பரிகாரம். இது இல்லாமல் நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஒரு வீடு கட்டுவாங்க, அந்த மேஸ்திரி சித்தாள் எல்லாருக்குமே அந்த வீடு கட்டி முடித்தோன்னா அவங்களுக்கான உணவு வந்து அந்த கிரகப்பிரவேசத்தில் போடுவாங்க. இதெல்லாமே வந்து அவங்கள உடல் ரீதியாக துன்பப்படுத்தி நம்ம ஒரு சொந்த வீடு கட்டிட்டோம் அப்படிங்கிறத ஒரு பரிகாரம் மூலம் அந்த தோஷத்தை நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்காகவும் தான். அது மாதிரி வீட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு போடுறது, ஒரு வேளை சாப்பாடு போடுறது எல்லாமே இதை முன்னிட்டு தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்போ சனி பகவானுக்கு இனி ஏன் பயப்படணும், எதற்காக பயப்படணும்னு விளக்கங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே தெரிஞ்சிருக்கும். சனி பகவான் வந்து ஈஸ்வரனின் ஒரு சனைச்சரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஈஸ்வர பட்டத்திற்கு இந்த நவகிரக கோள்களில் வந்து ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் வந்து நம்ம சனி பகவான் தான். ஏன் அப்படின்னா எப்போவுமே ஈசன் வந்து நம்மளை எல்லாருமே பிள்ளைகளாக தான் பார்ப்பார், அதனால் தண்டிக்க மனசு வராதான். அதனால் அந்த தண்டிக்கக்கூடிய அந்த பார்ட் டைம் ஜாபை வந்து சனி பகவானுக்கு கொடுத்துட்டதா நம்ம கதைகள்லேயும் புராணங்கள்லேயுமே சொல்லியிருக்காங்க, நமக்கு அதை பழக்கப்படுத்தியும் செய்திருக்காங்க. அப்போது தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நீதிமான், ஒரு கோர்ட் அப்படிங்கிற இடத்துலையுமே வந்து சனி பகவான் வந்து கண்டிப்பாக தன்னோட நிலையை வந்து கொடுப்பார். ஸோ இப்போ எந்த 7.5 சனியானாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும், அஷ்டாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, கண்ட சனியார் எதுவாக இருப்பினும் இந்த சனி தசை வந்து தப்பான இடத்துல இருந்து நடத்துது, அப்படி திரிகோணத்தில் இருந்து நடத்துது, இப்படி எதுவாக இருந்தாலும் சில லக்னங்களுக்கு வந்து திரிகோணத்தில் இருக்கக்கூடாது, இருந்து நடத்துது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் எந்த ஒரு தவறையும் செய்யலாம். இந்த பிறவியில் எந்த ஒரு தவறையும் செய்யலைன்னா கண்டிப்பாக வந்து தண்டனைகள் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் முற்பிறவி பயன் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக தண்டனைகள் உண்டு. அது கூட இந்த பிறவியில் நம்ம செய்கிற தான தர்மத்தினால அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ சனி பகவானை பற்றி ஒரு சின்ன விஷயம் கொடுத்தாச்சு. இனி 2023லேருந்து 2026 வரை சனி பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். அன்பு சிம்மராசினியர்களே, இந்த 2023 ஜனவரி 17 உங்களுடைய 6ஆம் இடத்திலிருந்து, உங்கள் ராசிக்கு 6லிருந்து இதுவரை நன்மை செய்து கொண்ட சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கண்டக சனியில் நுழைகிறாரு. ஸோ ராசியவே பார்க்கிறாரு. ராசியை மட்டுமல்ல, உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதே சமயம் வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா,
நீங்கள் எப்பவும் போல் ஸ்டேபிளாக உங்கள் ஒர்க்கை கண்டினியூவாக பண்ணிட்டு தான் இருக்க போகிறீங்க. ஆனால் பிரச்சனை இங்கே எங்கே வருமா, உங்களுக்கு இயல்பான கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் கிடைக்காது. ஏன்னா சனி உங்களை பார்க்குறதுனால உங்கள் மேலே வந்து ஒரு கருமை படர்ந்த மாதிரி இருக்கும், வசீகரம் கெட்டு போகும். அப்போ உங்கள் உடல் காரகத்துவத்தை சனி பகவான் பார்க்குறதுனால கொஞ்சம் இந்த வருடத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னா, வாழ்ந்த நாள்லேருந்து வரக்கூடிய திருஷ்டியெல்லாம் இந்த வருடத்தோடு நமக்கு போயிடுச்சு அப்படி கூட ஒரு பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். இருப்பினும் சுகஸ்தானம்னு ஒன்று இருக்கு இல்லையா, உடல் சுகம், சாப்பாடு, சொந்த வீடு, சொந்த வண்டி வாகனம், தாயார் உடல்நிலை, இதையும் சனி பார்க்குறாரு. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் சனி பார்க்குறாரு. அப்போது ஒரு கேந்திரத்தையும் பார்க்குறாரு, ஒரு திரிகோணத்தையும் பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறாருங்கும்போது ஃபோர்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்போது சிம்மராசி நேயர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஞ்சநேயரை தொழுவது சால சிறந்த முறை. ஏன்னா ஆஞ்சநேயரை வந்து எல்லாரும் ரொம்ப பிரம்மச்சாரியாக பார்ப்பாங்க. உண்மை அது வரல. ஆஞ்சநேயர் ஒருவரே ராமனையும் சீத்தையையும், இவருக்குள்ளே இருந்த காதலையும் இவருக்குள்ளே இருந்த பிரிவையும் ஒன்று சேர்த்து வைத்தவர். அப்போது இந்த எதிராளி பாவம் அப்படிங்கிறது பொதுஜன தொடர்பு. எதிராளி மீன்ஸ் நாட் ருணரோக சத்ரு கிடையாது. உங்களுக்கு பொதுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, உங்களோட லைஃப் பார்ட்னர், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாருமே இந்த 7ஆம் இடத்துக்குள்ளே வருவாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து சர்வைலுக்கான ஒரு சுச்சுவேஷனை ஆரம்பிக்கிறோம். 7ஆம் பாவத்தை வச்சு தான். இதிலேருந்து வரக்கூடிய அந்த 7ஆம் பார்வைங்கிறது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கலாம். அந்த நம்ம வந்து இவர்கிட்ட ஒரு விஷயத்தா நம்ம என்ன நினைக்கிறோம், இதை யாருக்கிட்ட சொன்னால் நம்ம நடத்தலான்னு ஒரு ஆளை கண்முன் கொண்டு வரோம். அந்த கண்முன் கொண்டு வரதே அந்த 7ஆம் பாவம். அந்த இடத்துல உட்காந்தும் சரி, அந்த இடத்துல உங்கள் ராசியை பார்த்தும் சரி கொஞ்சம் கெடுக்க தான் செய்கிறாரு. இருந்தாலும் அவர் உங்களுக்கு 6க்குரியவரும் 7க்குரியவரும் தான். அப்போது இங்கே நீங்கள் என்ன பார்க்கலாம், கேந்திரம் ஏறி இருக்காருன்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இரண்டாவது வந்து 11 நம்ம கோச்சார ரீதியாக காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 நன்மைகளும் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ மிச்சத்தை நம்ம பரிகார மூலம் செயல்பட்டுக்கலாம். சரி, உங்களை பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, தலையில் கண்டிப்பாக கவனம் தேவை. அதே மாதிரி மார்பகங்கள், நெஞ்சு, இதெல்லாமே கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ 2 வீலரோ 4 வீலரோ ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போதோ மிகவும் ஒரு வலுவாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். எப்போவுமே காலையில் ஒரு தியான நிலையில் இருங்க. ராம ஜெயம் ஜெபிங்க, ஸ்ரீராம ஜெயம் ஜெபிங்க. ஏன்னா அனுமனை கும்பிட்டா நேரடியாக அனுமன் ஸ்தோத்திரம் சொன்னதை காட்டிலும் அனுமனை கும்பிடும்போது ராமராமன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் 100 மடங்கு பலன் தருவாராம். அப்படி ஒரு வல்லமை வந்து இந்த ராம அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கு, 2 எழுத்துக்கு உண்டு. அதனால் ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா உங்களோட பார்ட்னர்ஸ் வந்து அனுமன் சேர்த்து வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக அனுமன் சத்சங், அனுமனோட பாடல்கள், சுந்தரகாண்டம் இதெல்லாம் படிக்கணும். சுந்தரகாண்டத்தை பற்றி 10 பேருக்கு சொல்லலாம். சுந்தரகாண்டத்தை பிரிண்ட் அவுட் பண்ணி அந்த மந்திரங்களை வந்து 10 பேருக்கு கொடுக்கலாம். ஆஞ்சநேயர் ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி அந்த ஆஞ்சநேயரை டொனேட் பண்ணலாம். எந்த வகையிலும் ராமரையே காப்பாற்றிய ஆஞ்சநேயர், ராமர் தம்பியே காப்பாற்றிய ஆஞ்சநேயரை நம்மளையும் காப்பாற்றுவார் அப்படின்னு முனைப்போடு செயல்படணும். 1. 2வது, உங்களுடைய இந்த சிம்மராசினியர்கள் ஒருவேளை கணவனாக இருந்தாலோ மனைவியாக இருந்தாலோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர், ஃபேமிலி பார்ட்னர் அப்படிங்கிறவங்களோட வேலையை நீங்கள் கொஞ்சம் சுமக்கணும். ஏதாச்சும் ஒரு வேலையை எடுத்துக்கோங்க. கணவனாக இருந்தால் இரவு சமையலையோ இல்லது மதிய சமையலையோ நீங்கள் சமைங்க. மனைவியாக இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை அவருக்கான அந்த டேபிள், பெட்டு இல்லை அவருடைய அந்த வேலை பளு அதை வந்து குறைங்க. இல்லைன்னா எப்போவுமே அவர் தான் போய் காய்கறி வாங்கிட்டு வருவார், வெளி இடங்களுக்கு அவர் தான் இந்த ஸ்கூலில் வந்து குழந்தை விட போவார்னா அந்த வேலை சுமையை நீங்கள் சிம்மராசியாக இருந்தால் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிறு பரிகாரமே. அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு செருப்பு இல்லாமல் நடந்து போயிட்டு வாங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் காலில் செருப்பு போடாமல் நடந்து போயிட்டு வாங்க.
கால் ஊனமுற்றவர்களுக்கோ கை ஊனமுற்றவர்களுக்கோ எது கொடுத்தால் அவர்களால் இயங்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து தானமாக கொடுங்க. இல்லை அவ்வளோ தூரம் என்னால் செலவழிக்க முடியலன்னா பசிக்கு உணவிடுங்கள். அதுவே ஒரு சால சிறந்த பரிகாரமாக இருக்கும். கண்டிப்பாக சிம்மராசினியர்கள் பொது ஜாதகம், இந்த பொது கோச்சார ரீதியான பலன் மட்டும் உங்களை ஊக்குவிக்காது, உங்களுக்கு நல்லது செய்யாது. பொது ஜாதகம் பொது பரிகாரம் சுமாராக தான் செயல்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, உங்களோட ஃபேமிலி ஜோதிடரையோ அல்லது உங்களோட பக்கத்தில் யாராச்சும் ஜோதிடர் இருந்தாங்களோ போயிட்டு வாங்க. இல்லை ஜாதகம் இல்லை எனக்குங்கிறவங்க ஸ்ட்ரைட்டாக ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். நெய் தீபம் வீட்டில் அடிக்கடி ஏற்றுங்க. சனிக்கிழமை விரதம் இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு சால சிறந்த முறையாகும். அடுத்து 9ஆம் பாவத்துக்கு வருவோம். நீங்கள் இப்போது உங்களுடைய பாக்கியமாக கிடைக்க வேண்டிய ஏதோ சொத்தோ இல்லைன்னா அப்பாவுக்கு எதிராக ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னா இமீடியட்டாக அதிலேருந்து வாபஸ் வாங்குங்க. ஏன்னா உங்களால் இப்போ அதில் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி அயல்நாட்டு படிப்பு சம்பந்தமான அதிக ஒரு டிகிரிக்கோ நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்காது. கையில் எப்போவுமே ஒரு இளஞ்சிவப்பு கயிறு கட்டிடுங்க. அதே மாதிரி எங்கே சென்றாலும் கொஞ்சம் தர்பை புல் கையில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு தாந்திரிக பரிகாரம். இரண்டாவது அப்பாவுக்கு எதிராக செயல்படணும்னு நினைக்கிறதே தப்புன்னு நினைங்க. சிம்மராசினியர்கள் நீங்கள் சொந்த தொழில் பண்ணியிருந்தால் அப்பாவுக்கு கைக்கடிகாரமோ இல்லை அப்பாவுக்கு ஆசைப்பட்ட ஒரு உணவோ வாங்கி கொடுங்க. அப்பாவை திருப்திப்படுத்துங்க. 10ஆம் பாவம் நல்லபடியாக வளர்ச்சி அடையும். இது ஒரு பரிகாரம். அடுத்து இப்போது நீங்களே சரியாக செயல்பட முடியாமல் இருப்பீங்க. அதனால் எப்போவுமே சூரிய நமஸ்காரம் மிக முக்கியம். சூரிய நமஸ்காரம் பண்ண தெரியாதவங்க கரெக்டாக 6 to 7 ஒரு வாக்கிங் ஆச்சும் போங்க, இல்லை மொட்டை மாடியிலையாச்சும் உட்காந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை கோதுமை சப்பாத்தி சாப்பிடுங்க. இது இல்லாமல் இந்த நேரத்தில் கல்யாணம் சம்பந்தமான உறவு நிறைகளில் கையெழுத்திடுவது, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சாட்சி கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்கிறது, நான் சாட்சியாக நிற்கிறேன், நான் ஜவாப்தாரி கொடுக்குறேன்னு சொல்கிறது, நண்பனுக்காக நீங்கள் கடன் வாங்கி கொடுப்பது, வண்டி வாகனத்தை 2ஆம் விலைக்கு விற்பது, இது எதுவுமே இப்போ செயல்படாது. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். நம்ம தாங்கி தான் ஆகணும். ஏன்னா விதியை மீறிய செயல் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த 2.5 வருடம் இதுதான் நடக்கும், நடக்கிறத நம்ம ஒத்துக்க தான் வேணும் அப்படின்னு. இரண்டாவது மௌன விரதம். பேசினா தானே சண்டை, பேசுகிற இடத்துல எல்லாம் சண்டை வர இடத்துல எல்லாம் மௌன விரதம் வைங்க. சனிக்கிழமை ஒரு மௌன விரதம் எடுத்துக்கோங்க. ஆகாரத்தை கம்மி பண்ணிவிட்டு விரதம் இருங்க. நல்லா தூங்குங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேயாச்சும் வெளியில் கூப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு சிறு பணமுடிப்பை எடுத்து வைத்துக்கொண்டு ஃப்ரெண்டோட வெளில போகிறேன், எந்த சண்டை சச்சரவும் வரக்கூடாது, இதை நிமித்தமாக லைஃப் கெட்டு போயிடக்கூடாது, எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்கக்கூடாதுன்னு பிள்ளையாருக்கு ஒரு நேர்த்தி கடன் வச்சுட்டு கிளம்புங்க. இது எல்லாமே உங்களுக்கு சிம்மராசி கவனமாக இருக்க வேண்டிய ராசி. திரும்ப பயமுறுத்த சொல்லலை. கடகராசியும் சரி சிம்மராசியும் சரி மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் கடகராசி கூட கெட்டவன் கெட்டி அங்கே உட்காந்துருக்கான். ஆனால் சிம்மராசிக்கு 6ஆம் இடத்துக்குரியவன் 7க்கு போகிறான். ஸோ ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்குரியவன் 7ல் போய் உட்கார்றதுனால அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எதிரியாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கவனமாக இருங்க. சனி பகவானுக்குரிய அனைத்து பரிகாரங்களும் எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை சிம்மராசிக்காரங்க கட்டாயம் பார்க்கணும். கட்டாயம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஒரு வாட்டி பரிசீலனை பண்ணுங்கள். அப்போல்லாம் இது நம்ம கலாச்சாரத்திலே இருந்ததுங்க. இந்த பெருங்கோள்கள் பயிற்சி ஆகும்போது வீட்டில் எல்லோரும் நல்லா இருப்பாங்களா, என்ன பண்ணணும் அப்படின்னு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு முறை பார்த்துப்பாங்க. அது மாதிரி ஒரு ஜாதகம் பார்க்கும் முறையை இந்த தடவை வழிபடுங்க. ஸோ வாழ்க வளமுடன். நல்லா இருங்க சிம்மராசினியர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.